சரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதெல்லாம் நீ கேட்க மாட்டியே. அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். சரியா? நீ டவுட் எல்லாம் கேட்க மாட்டியே. அக்கா சீரியஸா பேசிட்டு சரி என்ன டவுட்னு சொல்லு. இல்லக்கா வீட்ல ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ரோஸ் செடி ஒன்று வாங்கி வச்சேன். அது என்ன பூக்களையா? எப்படிக்கா? அதான் தெரியுமே. சரி சொல்லு. அது 5 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன். பூவோட இருந்துச்சு. பிளஸ் 3 முட்டை எக்ஸ்ட்ரா இந்த இருந்துச்சு. 3 முட்டை மட்டும் பூத்துச்சா? ஆமாக்கா. எப்படிக்கா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நமக்கு ரோஸ் செடியெல்லாம் வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி கூலிங்கான பிளேஸ்ல தான் வளரும். நம்ம ஊர்ல வந்து வைக்கிறப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதனால அது பூக்காம இருக்கும். அப்படியா? அப்ப நான் தான் அது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க. அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்துறேன், மண்புழு உரம் போடுறேன், கம்போஸ்ட் கொடுக்குறேன். அது போக வந்து வீட்ல இருக்க கிச்சன் வேஸ்ட் அந்த டீ தூள் இருந்ததெல்லாம் கொடுக்குறேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு தேவையான உரங்கள். ஆனா பூ பூக்கிறதுக்கு என்சைம்ஸ் தான் தேவைப்படும். அந்த என்சைம்ஸ் சுரக்கிறதுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன், ருக்ஸோபயோட்டோட ஃபெர்டிலிட்டி. அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ எங்க வீட்ல வந்து பாரு. அதெல்லாம் யூஸ் பண்ணி செடிலாம் பயங்கரமா பூத்திருக்கு. காக்கா அது எங்க கிடைக்கும்னு சொல்லுக்கா. எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லுக்கா. சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன்.